வெரி குட் மார்னிங் பிரதர். நான் பார்த்துன்னுக்கிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜி. ஸோ இன்ஜினியரிங் மெட்ராலஜி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து 4th செமஸ்டர் படிக்கிறீங்க. ஸோ இப்போ மெக்கானிக்கலில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக தியரி பேப்பர் தான். இந்த புக்கு தான் வந்து நீங்கள் வாங்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்தராக ஓகேவா, பிஃபோர் தேட் அதுக்கு பிஃபோராக வந்து எல்லா ஆன்லைன் கிளாஸுமே நீங்கள் வந்து கம்பல்சரி எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எல்லா ஆன்லைன் கிளாஸுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரியாக வந்து மார்க்கஸ் டன் கொடுக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அட்னஸ் வந்து உங்களுக்கு மார்க்கஸ் டெஸ்ட் கொடுத்தா தான் வந்து அட்னஸ் வரும். இல்லை வந்து அட்னஸ் வராது. அட்னஸ் வரலைன்னா ஃபைன் கட்டுற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ கம்பல்சரியாக வந்து மார்க் எவ்ரிடே இன்றைக்கி கிளாஸ் போஸ்ட் பண்ணனா நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளே பார்க்கணும். காலையில் 8 மணி. ஏன்னா வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் நிறைய ரீசனுக்காக வந்து சிவசார் சொல்லியிருக்காரு. மார்னிங் 8 o'clock இன்றைக்கி கிளாஸ் ஷெடியூல் போட்டது வந்து நாளைக்கு மார்னிங் 8 o'clock பிஃபோராக வந்து நீங்கள் கம்பல்சரியாக பார்த்துருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு மார்க்கஸ் டன் கொடுத்தா தான் உங்களுக்கு அட்னஸ் வரும், ஓகேவா? இப்போ பார்த்துருக்க சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜி. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் பார்த்தாச்சு. இது வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து 3 ஸ்டேஜ் பார்த்தோம், ஓகேவா? ஸ்டேஜஸ் ஆஃப் குஞ்சிங் ஆப்ரேஷன் வந்து ஒன்று வந்து வேப்பர் ஜாக்கெட் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து வேப்பர் டிரான்ஸ்போர்ட் கூலிங் ஸ்டேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லிக்விட் கூலிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, ஓகேவா? நவ் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறது வந்து ஹார்டனிங், ஓகேவா? இந்த கிளாஸ்லேருந்து பார்க்க போகிறது வந்து ஹார்டனிங் பார்க்க போகிறோம், ஓகேவா? hardening or by quenching சொல்லுவாங்க, ஓகேவா? இதை வந்து hardening, ஓகேவா? hardening refers the heat treatment of steel which increase its hardening by quenching, ஓகேவா? ஸோ இந்த hardening வந்து நார்மலாக வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து நடக்கும்போது அந்த ப்ராசஸ் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் என்டையர்லி வந்து ப்ரோடோனமெண்ட் மார்க்ஸ் ஸ்டேஜில் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் hardening. அதாவது hardeningோட ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டு harden the steel to resist wear. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டு எனேபிள் இட் கட், அதர் மெட்டல் கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நேற்று பார்த்து வந்து, ஓகேவா? அந்த போர்டில் பார்த்தது இதை பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஹார்டனிங்கோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆர்டினரிங் ஆப்ரேஷன் வந்து தட் ஸ்டேஜஸ் இன்வால்விங் 3 ஸ்டேஜ், ஓகேவா? மொத்தம் 3 இருக்குது, ஓகேவா? ஹீட்டிங், சோக்கிங் அண்ட் கூலிங் சொல்லுவாங்க. ஹீட்டிங், சோக்கிங் அண்ட் கூலிங். ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ஸ்லோலி 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வரும். இது வந்து A3 லைனில் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சோக்கிங் மீன்ஸ் the heated steel is held at the temperature for considerable length for the allowable consumed aspiration. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கூலிங் பார்க்கும்போது the steel is cooled by quenching. அது quenching ஆப்ரேஷன் மூலம் இதை வந்து ஹீட்டிங் ட்ரீட்மெண்ட் அந்த கிராஃப், ஓகேவா? இது வந்து A3 லைன், AO லைன் எல்லா டயக்ராமே வந்து 720 டிகிரி செல்சியஸ்லேருந்து அது வந்து பேசிக்காக வந்து ஆப்ரேஷன் ஆகும், ஓகேவா? அதேன்னு பார்த்தீங்கன்னா 1148 டிகிரி செல்சியஸ் இருக்குது பாருங்கள். நான் ஜூம் இன் பண்ணுறேன் பாருங்கள். 1448 டிகிரி செல்சியஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஆகஸ்டைனில் வரும், ஓகேவா? இதை வந்து ஹார்டனிங் டெம்பரேச்சர் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஹீட் பிளான்ட் ஸ்டீல், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டியூரிங் ஹார்டனிங், ஓகேவா? டியூ டு ரேபிட் கூலிங் ஆகஸ்டைன். இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா காமாவில் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அஸ்டினைட் வந்து காமா வரும். காமா அயன் வில் பி சூப்பர் கோல்டு பை நியர்லி 500 டிகிரி செல்சியஸில் வந்து காமா அயன் கூல் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் இந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்சிசினா வந்து பாடி சென்டர் டெட்ராகோனல் எஃப்சிசி கிடைக்கும். அண்ட் தென் பிசிடி இருந்தால் பாடி சென்டர் டெட்ராகோனல் கிடைக்கும், ஓகேவா? அஷ்வன் இந்த ஃபிகர். இதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்டைன் அயன் வந்து எஃப்சிசி வந்து ரேபிட் கூலிங் இது பண்ணும்போது மாஸ்டைன் கிடைக்கும். அது பிசிடியில் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹார்டனிங் டெம்பரேச்சர் பை ஆஃப் கார்பன் ஸ்டீல் வந்து 0.6
கார்பன் ஸ்டீல் வரும் ஓகேவா. இதை வந்து அதோடைய கிராஃப் ஓகேவா. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 727 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 727 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து ஒவ்வொரு இது நடக்கும் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் பண்ணும்போது 0லேருந்து இருக்கும்போது ஸ்டேஜஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 727 டிகிரி, அப்புறம் வந்து 900, அப்புறம் வந்து 1000 அசினைட்டு, இது எல்லாமே வந்து ஹார்டனிங் டெம்பரேச்சரோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா. இது வந்து பெர்லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் இந்த இது இருக்கும். அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பிசிசி வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும், பிசிடி வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஓகேவா. இதெல்லாமே வந்து ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மர்சன்டேஜ் இஸ் சூப்பர் ஹீட்டட் சொல்யூஷன் ஆஃப் த கார்பன் அயான். இட் ஆல்சோ லேட்டஸ்ட் ஸ்லிப் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்ட்னஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வித் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 இது இருக்குது ஓகேவா. ஒன்று வந்து கார்பன் கண்டென்ட்டு, ரெண்டாவது குஞ்சிங் மீடியம், மூணாவது வந்து ஸ்பெசிஃபைன் சைஸு, நாலாவது வந்து அதர் ஃபேக்டர் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் கண்டெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய பர்சன்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.35லேருந்து 0.50% ஆஃப் கார்பன் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்ட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. இது வந்து அதோடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்னஸ் வர்சஸ் கார்பன் பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து ஹாரிசன்டல்லையும், ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹைட்டாக வெர்டிகலாக பார்க்கும்போது அதோடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஹார்ட்னஸ் எப்படி பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து குஞ்சிங் மீடியம் ஆல்சோ known as hardness depends essentially upon the nature and properties of குஞ்சிங் மீடியம். அந்த குஞ்சிங் மீடியமோட ப்ராப்பர்ட்டிஸு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து லைக் இட் மே பி நோட்டட் ஃபார் த கூலிங் ஆஃப்டர் த கிரேட் ஹார்ட்னஸ். ஸோ எல்லா ஆப்ரேஷனுமே வந்து நம்ம ஹீட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி கூலிங் பண்ணுறது தான் வந்து இது ஒரு ஆப்ரேஷன் தான். ஒவ்வொரு மெட்டீரியலை வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம், அதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஹீட் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்ததுக்கப்புறமா அது 707 டிகிரி செல்சியஸில் இருக்கலாம், இல்லை 1148 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்பல்சரியாக வந்து கேர்ஃபுல்லாக கரெக்டாக நோட் பண்ணி இது பண்ணணும் ஓகேவா. நவ் வி டிஸ்கஸ் பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா குஞ்சிங் ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா லைக் ரெடியூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைன் சைஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆல்சோ த அஃபெக்ட் ஹார்ட்னஸ் ஆஃப்டன் ஃப்ரம் த ஹார்ட்னஸ் ப்ராசஸோட ஸ்பெசிஃபைன் சைஸ் வரும் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 50 mm டயமீட்டர் ஸ்டீல் பாரை வந்து வித் அட்டைன் கிரேட்டர் ஹார்ட்னஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் செக்ஷனில் லேப் கூட்டு போயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க லேபில் என்ன சொல்லியிருக்காங்க, ராக்வெல் ஹார்ட்னஸும் பில்லன் ஹார்ட்னஸும் நம்ம கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் பார்த்தோம். அதாவது ஹார்ட்னஸும் டெஸ்ட் ஓகேவா. நாலாவது பார்த்தா அதர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஃபேக்டர் இன்க்ளூட்ஸ் ஜாமெட்ரி, ஷேப் ஆஃப் த ஸ்பெசிமென், குஞ்சிங் டெம்பரேச்சர், டிகிரி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிமென் அண்ட் அலாயிங் எலமெண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் வந்து ஒர்க் ஹார்டனிங் ஆல்சோ நோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ 2 மார்க்கில் கேட்கும்போது இந்த அபோவ் டிஸ்கஷன் ஹார்டனிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது 2 இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் ஹார்டனிங், இன்னொன்று வந்து ஏஜ் ஹார்டனிங். ஒர்க் ஹார்டனிங் இஸ் ஆல்சோ known as ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் சொல்லுவாங்க. இஸ் a process of hardening a metal while working on the under கோல்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் பண்ணுறதா வந்து ஒர்க் ஹார்டனிங் அண்டர் கோல்டு ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அண்டர் கோல்டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ஹார்டனிங் இஸ் ஆல்சோ precipitation hardening. This process of hardening a metal when unloaded remain age or after the heat treatment. For more details ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தது வந்து ஹார்டனிங் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து டெம்பரிங் பார்க்குறோம் ஓகேவா. டெம்பரிங் இஸ் நத்திங் பட் ஸோ டெம்பரிங் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டனிங்கு டெம்பரிங் எல்லாம் லிமிலாக தான் ஓகேவா. டெம்பரிங் தான் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோடு தாங்கிறது பார்க்குறது தான் ஓகேவா. த மார்டென்சைன் விச் இஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஹார்டனிங் ப்ராசஸ் இஸ் டு பிரிட்டில் அண்ட் லேக் குட் டக்டிலிட்டி அண்ட் டஃப்னஸ். ஏன்ஸ் இட் கேன் நாட் பி யூஸ்டு ஃபார் மோஸ்ட் அப்ளிகேஷன். இது வந்து மோஸ்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ரிலீசஸ் ஆர் ரிலேட் பண்ணும்போது பை ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் known as டெம்பரிங் சொல்லுவாங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரிங் ஓகேவா. நவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரிங் பார்க்கும்போது ஸோ என்னென்ன இருக்குன்னா வந்து டு இம்ப்ரூவ் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து டு இம்ப்ரூவ் டக்டிலிட்டி டஃப்னஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் பிரிட்டில்னஸ் ஆஃப் த ஹார்ட்னஸ் ஸ்டீல். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டு இம்ப்ரூவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் காஸ்டு பை ரேபிட் கூலிங். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து டு இம்பேக்ட் வேர் ரெசிஸ்டன்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஆப்ஜெக்ட். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு
என்னென்ன டாபிக் கொடுத்துக்கிறாங்களோ அந்த டாப்பிக்கோட ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி வரும். அந்த டெஃபினேஷனுக்கு அப்புறமா ஒரு ஆப்ஜெக்டிவ், அதோடைய ப்ராசஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ், அதோடைய இது வரும். ஓகேவா, எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஓகேவா, இந்த வி டிஸ்கஸ். இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னால ஸோ இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கினாவே போதும். அதுதான் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது டெம்பரேச்சர் ப்ராசஸ். அது பிஃபோர் தட் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அதெல்லாமே கொஷின்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரிங் ப்ராசஸ் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் மஸ்ட் ஸ்டைல். இது டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 250 டிகிரி செல்சியஸ்லேருந்து 650 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸ்பெசிஃபைட் ஹீட் டைம் பீரியட் இட்ஸ் கூல்ட் ஸ்லோலி. அது ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது கூல் ஸ்லோலி வரும். ஓகேவா, ஸோ இது ஸ்லோலஸ் 200 டிகிரி. இதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா Martensite, that is equal reaction equal to temperature Martensite. So BCT வந்து பார்த்தீங்கன்னா BCT equal to சிங்கிள் ஃபேஸ் பார்க்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் Fe3C நான் வந்து ஆகஸ்டைன் சொல்லியிருக்கேன். ஓகே, மார்டன்சைட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதோடைய மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் மார்டன்சைட் அப் டெம்பரிங் பார்க்கும்போது எம்எஸ்னால் வந்து மார்டன் ஸ்டார்ட் டெம்பரேச்சர், எம்எஃப்னா வந்து மாஸ்டரின் ஃபினிஷ் டெம்பரேச்சர், எஸ்னா வந்து ஸ்டார்ட்டு, எஃப்னா வந்து ஃபினிஷ். இந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 723 எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று 723 இருக்கும், இல்லை 727 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதுலேருந்து பார்க்கும்போது எம்எஸ் வந்து ஸ்டார்ட்டு, எம்எஃப்னா வந்து ஃபினிஷிங் போகும்போது டிரான்ஸ்ஃபர்ஷன் போய் இப்படி டிரான்ஸ்ஃபர்ஷன் நடக்கும். அப்புறம் டெம்பரிங் டெம்பரேச்சர் நடக்கும், மார்டன்சைட் நடக்கும், டெம்பரேச்சர் மார்டன்சைட் நடக்கும். ஓகே, இந்த தான் வந்து அந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்களா டெம்பரேச்சரிங் ப்ராசஸ் இதுதான். ஓகேவா, இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெம்பரேச்சர் மார்டன்சைட் கன்சிஸ்ட்ஸ் of extremely small and uniformly dispersed cement. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெம்பரேச்சர் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரிங் டெம்பரேச்சர் ஆன் த ஹார்ட்னஸ் ஆஃப் தி ஸ்டீல். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆஃப் தி ஸ்டீல் பார்க்கும்போது இது வந்து அது டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஓகேவா, இதில் வந்து ராக்வெல் ஹார்ட்னஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தியா, ஹெச்ஆர்சி ராக்வெல் ஹார்ட்னஸ் போட்டிருக்காங்க இந்த டயக்ராமில் இருக்கும் பார்த்தியா. ராக்வெல் ஹார்ட்னஸ் பில்டன் லாஸ்ட் கிளாஸ் நீ பார்த்துருப்பேன். ஓகேவா, லேபில் ஒன்று சொல்லி கொடுத்துருந்து ராக்வெல் ஹார்ட்னஸும் பில்டன் லாஸ்ட்டும் சொல்லி. ஓகேவா, ராக்வெல் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கிற டைமு. இதோட ஹார்ட்னஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 வரைக்கும். ஓகேவா, இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ராக்வெல், ரைட் ஹேண்ட் சைடு வந்து பிரில்லன் நார்மல் ஸ்ட்ரெஸ் பிஹெச்னு ஹெச்ஆர்சி சொல்லுவாங்க. இது வந்து டெம்பரேச்சர் ரேஞ்ச், இது வந்து ஹவர்ஸ் கணக்கில் தான் வந்து இந்த ஹார்ட்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். ஓகேவா, இதே வந்து ராக்வெல் ஹார்ட்னஸ் பில்லன் ஹார்ட்னஸோட கம்பேரிசன் கிராஃப். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 205 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 315 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 425 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 535 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரிங் டைம் ஆஃப் ஆன் த ஹார்ட்னஸ் ஸ்டீல். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்த ஷோன் இந்த ஃபிகர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரிங் டெம்பரேச்சர் வந்து ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் டெம்பரேச்சர் அண்ட் டென்சைல் டெஸ்ட்டு, இப்போ வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டக்டிலிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அலாகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது, அப்புறம் வந்து இம்பேக்ட் வந்து சடனாக லோடு அப்ளை ஆகிறது தான் வந்து இம்பேக்ட் சொல்கிறது. ஓகேவா, இது டக்டிலிட்டி. இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்க்கும்போது இது பேஸ் பண்ணி இந்த 3 கிராஃப் இருக்குது. ஓகேவா, the above changes are mainly due to the fact increasing the temperature will accelerate diffusing rate of electricity. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெம்பரிங் பார்த்தா வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெம்பரிங் வந்து திஸ் இஸ் 3. ஓகேவா, ஒன்றுன்னா வந்து லோ டெம்பரேச்சர் டெம்பரிங், மீடியம், ஹை. எல்லாத்துலேயுமே வந்து லோ மீடியம் ஹை தான் வரும். ஓகேவா, லோ மீடியம் ஹை தான் வரும். ஓகே, லோன்றது வந்து அதோட பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மீடியம்ன்றது அது மிடில் ரேஞ்சில் இருக்குது, ஹைன்றது அதோட மேக்ஸிமம். ஓகேவா, இது டெம்பரிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது லோ ஆப்ரேஷன் பண்ணும்போது அதோடைய இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 150 டிகிரி செல்சியஸ்லேருந்து 250 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது வந்து லோ டெம்பரேச்சரில் வரும். ஓகேவா, இந்த ப்ராசஸ் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர் மார்டன்சைட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் திஸ் ப்ராசஸ் அப்ளைடு ஃபார் கட்டிங் அண்ட் மெஷரிங் த டூல்ஸ் பண்ணுறது. ஓகேவா, இதை வந்து லோ டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியமோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 350 டிகிரிலேருந்து 450 டிகிரி செல்சியஸில் வந்து மீடியம் டெம்பரேச்சரோட டெம்பரிங் பார்த்தீங்கன்னா வந்து 350லேருந்து 450 டிகிரி செல்சியஸில் வரும். ஓகேவா, அப்புறம் பார்த்தா இந்த ப்ராசஸ் டெவலப் டெம்பர்டு ட்ரூ சைட் ஸ்ட்ரக்சர். இது வந்து
ட்ரூ சைட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த திஸ் ப்ராசஸ் இன்க்ரீஸ் இன்சூரன்ஸ் லிமிட் அண்ட் எலாஸ்டிக் லிமிட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் லிமிட்டும் எலாஸ்டிக் லிமிட் ஹையாக இருக்கும் ஓகேவா. திஸ் ப்ராசஸ் அப்ளைடு ஃபார் ஸ்ப்ரிங் ஸ்டீல்ஸ் அண்ட் டை ஸ்டீல்ஸுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஹை டெம்பரேச்சரிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 650 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும் ஓகேவா. திஸ் ப்ராசஸ் சூட்டபிள் சார்பேட் ஸ்ட்ரக்சரில் வரும் ஓகேவா. திஸ் ப்ராசஸ் சூட்டபிள் ஃபார் சார்பேட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி கூட வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து திஸ் ப்ராசஸ் இஸ் அப்ளைடு வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு 2 மார்க்கில் கொஸ்டின் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. இதில் தான் கேட்பாங்க ஓகேவா. த டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீல் ஆர் steel alloy may be result in the reduction of toughness, that is increase in brittlness. This phenomena is referred as temperature improvement ஓகேவா. இதான் இந்த கிளாஸில் பார்த்தது வந்து ஹார்டனிங் பார்த்தோம், டெம்பரிங் பார்த்தோம் ஓகேவா. ஹார்டனிங் டெம்பரிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிடிடிடின்னு வந்து ஐசோதெர்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டயக்ராம் பார்ப்போம் ஓகேவா. அதுவும் அப்புறம் சிசி டயக்ராம் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வி டிஸ்கஸிங் லைக் திஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம் ஓகேவா. இந்த கிளாஸில் பார்த்த நோட்ஸு அதாவது உங்களுக்கு ஹோம்ஒர்க் எதாவது கொடுத்தாங்கன்னா வந்து அது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த எழுதுகிற பாயிண்ட்ஸ் தான் ஏன் என்னோடய நோட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணேன்னா என்னோடய நோட்ஸ் வந்து இது தியரி கொஷின் நானே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் வந்து நோட் அவுட் பண்ணி எழுதியிருப்பேன். அதனால் வந்து என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி தான் புக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. புக்கில் இருக்கிற கண்டென்ட் இருக்கிறது உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஓகேவா. தேங்க்யூ.